ஹைதராபாத் லொகேஷன்ல இன்பர்சன் விசா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சு, லைக் H4 எக்ஸ்டென்ஷனுக்கு இன்கேஸ் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத் லொகேஷன் போனீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக என் ஒய்ஃப் வந்து இந்தியா ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ் வரதுக்கு வேலிட் விசா ஸ்டாம்பிங் இருந்தால் தானே வர முடியும். விசா ஸ்டாம்பிங் வந்து எக்ஸ்பயர் ஆனனால நாங்கள் வந்து விசா இன்டர்வியூக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக அந்த 12 month பாலிசி சேஞ்ச்னால ட்ராபாக்ஸை கேன்சல் பண்ணிட்டு இன்பர்சன் இன்டர்வியூ புக் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆல்ரெடி H1Bக்கு H4க்கு இன்பர்சன் இன்டர்வியூ வந்து ஹைதராபாத் தான் சென்ட்ரலைஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ரூல் சேஞ்ச் பண்ணனால எல்லா இடத்துலையும் ஸ்லாட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கல. ஹைதராபாத்ல தான் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் ஹைதராபாத்லேயே பயோமெட்ரிக்ஸ் விசா இன்டர்வியூ ரெண்டுமே அப்பாயின்மெண்ட் போட்டோம். இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்க்கு விசா இன்டர்வியூக்கோ எக்ஸ்டென்ஷனுக்கோ நாங்கள் போனதில்லை. அதனால கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் போறதுக்கு புக் பண்ணோம், அதுக்கப்புறம் அங்கே தங்குறதுக்கு புக் பண்ணோம். ஹைதராபாத் போறதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் நேட்டிவ்லேருந்து சென்னை போயிட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ்ல போகலான்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். காலையில வந்து எங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நம்ம பஸ் ஏதாச்சும் டிலே ஆயிடுச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால முன்னாடி நாளே போய் செக்இன் பண்ணிட்டா பெட்டர்னு தோணுச்சு. அதனால நாங்கள் முன்னாடி நாளே ரூம் எடுத்துட்டோம். அண்ட் சென்னை டு ஹைதராபாத் வந்து ஃபிளைட் டிக்கெட்டை போட்டோம். ஹைதராபாத் லொகேஷன்ல வந்து விஎஸ்சி லைக் பயோமெட்ரிக்ஸ் நடக்கிற இடத்துக்கும் விசா இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கும் ஒரு 20 to 30 minutes மேல வந்து டிராவல் டைம் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ரூம் எடுக்கிறது எது ரெண்டுத்துக்கும் மிட்ல வந்து ஒரே இடத்துல ரூம் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பயோமெட்ரிக்ஸ் நடக்கிற இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க ரூம் எடுத்துட்டு விசா இன்டர்வியூக்கு தனியாக இன்னொரு ரூம் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா விஎஸ்சில எங்களுக்கு மார்னிங் வந்து பயோமெட்ரிக்ஸ், அதனால சீக்கிரம் வந்துருச்சு கிளம்பி போறணுங்கிறதுனால எதுவும் டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஎஸ்சி கிட்ட நாங்கள் ரூம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் விசா இன்டர்வியூ எங்களுக்கு மார்னிங் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. விசா இன்டர்வியூக்கு முன்னாள் வந்து இன்டர்வியூ லொகேஷன் கிட்ட இன்னொரு ரூம் எடுத்துட்டோம். 2 ரூமோட டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நாங்கள் புக் பண்ண ரூம்ஸ் கொஞ்சம் நல்லதா இருந்துச்சு, கொஞ்சம் சேஃபா இருந்துச்சு. ஹைதராபாத் ஏர்போர்ட்ல வெளில வந்துட்டு ஓலா புக் பண்ணா நீங்க புக் பண்ண அதே கேப் டிரைவர் தான் வருவாங்கன்னு இல்லை. ஏர்போர்ட் வெளியில எப்படின்னா அங்க இருக்க கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து உங்ககிட்ட நெகோசியேட் பண்ற மாதிரி, இவ்வளவு ரூபாய் நான் கூட்டிட்டு போறேன்னு வந்து மாத்தி மாத்தி நெகோசியேட் பண்ற மாதிரி. நம்மளுக்கு தெலுங்கு ஆர் ஹிந்தி வந்து தெரியாதனால நம்மளுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ற கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னா ஓலால வந்து உங்களுக்கு 700 rupees காட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 500 கொடுங்க, இல்ல 600 கொடுங்க, 700 கொடுங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேரம் பேசுற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இதுல யார் நல்ல டிரைவர், என்ன ரிவ்யூ, அது மாதிரி உங்களால எதுவும் பார்க்க முடியாது. எந்த டிரைவர் நீங்க ஓகே சொல்றீங்களோ அவங்ககிட்ட நீங்க ஓடிபி ஷேர் பண்ணுவீங்க. அப்பதான் அந்த டிரைவர் வந்து அந்த ஓலா புக்கிங் வந்து ட்ராக் ஆகும். இது வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்ல மட்டும் தான் இது மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்காங்க வைஃப். மத்த லொகேஷன்ல டிராவல் பண்றப்பலாம் இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜஸ்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல மட்டும் வெளில வரப்போ இது மாதிரி நிறைய நெகோசியேட் பண்ணி அமௌண்ட் அதிகமாக கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. என்ன பண்றது தெரியாத ஒரு மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் போய் தானு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து அந்த கேப்லயே போயாச்சு. நாங்க புக் பண்ண ரூம்ல வந்து மார்னிங் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்திருந்தாங்க. சவுத் இந்தியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க, லைக் இட்லி பூரி அது மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எங்க பாப்பாக்கு வந்து மில்க் வந்து வேணும்னு சொல்லிட்டு மார்னிங் போய் கேட்டதுக்கு அதுக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தாங்க. நாங்க புக் பண்ண ஹோட்டல் வந்து ஹோட்டல் பால்கனின்னு சொல்லிட்டு அதோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அங்கிருந்து விஎஸ்சிக்கு வந்து ஒரு 5 to 10 minutes மேல இருந்துச்சு. கேப் போட்டு கரெக்டா இன்டர்வியூக்கு வந்து போயாச்சு. விஎஸ்சி ஆஃபீஸ் அதாவது பயோமெட்ரிக்ஸ் ஆஃபீஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இல்ல. ஸோ நீங்க அங்க போய் மேப்ல போயிட்டு எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அங்க இருக்காம இருக்காது. ஹைடெக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் வந்து விஎஸ்சி ஆஃபீஸ் இருக்கு. அதனால நீங்க சைட்ல ஸ்டேர்ஸ் வழியா மேல போனீங்கன்னா மேல வந்து விஎஸ்சி ஆஃபீஸ் இருக்கு. விஎஸ்சி ஆஃபீஸ் வெளியிலேயே வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அது மாதிரி சென்னையில மாதிரி வெளியிலேயே நிக்க வைக்கல போல. ஸோ விஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ள யாருனாலும் உள்ளார போய்க்கலாம். அங்க தனியா ஒரு கியூ ஸ்டார்ட் ஆகுது, அதுல என்ன வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் கூட யார் கூட வந்திருந்தீங்கன்னா அவங்களை அங்க விட்டுட்டு நீங்க லைன்ல போய் நின்று போக வேண்டியதான். ஸோ லைன்ல போறப்போ ஃபர்ஸ்டே வந்து DS-160 நம்பரும் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ல இருக்க DS-160 நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு கரெக்டா பாத்துருக்காங்க. அது ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வேலிடேட் பண்ணிருக்காங்க. லைக் பாஸ்போர்ட் நம்பரும் DS-160 அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ல இருக்க பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பாத்துருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்ல 20 to 30 minutes ஆற மாதிரி இருந்துச்சு. உள்ளார எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துட்டு உங்க பாஸ்போர்ட்ல விசா என்ட்ரிக்கு வந்து பார்கோட் மாதிரி ஸ்டிக் பண்ணி கொடுத்துறாங்க. யூஸ்வலா போட்டோ ரெக்யர்மெண்ட் படி போட்டோ வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா பயோமெட்ரிக்ஸ்ல எதுவும் போட்டோ வாங்கல. அதனால பயோமெட்ரிக்ஸ்ல அவங்க எடுத்த போட்டோ தான் விசால ஸ்டாம்ப் ஆகி வரும். சேஃபஸ்ட் சைடுக்கு US விசா ரெக்யர்மெண்ட் படி 2x2 போட்டோ வந்து நீங்க எடுத்து தான் போகணும். ஒரு ஃபேமிலியா போயிருக்கீங்க, லைக் சவுத் இந்தியன் ஃபுட் தான் கண்டிப்பா சாப்பிடுவாங்கன்னா அதுக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. லைக் பாண்டி பரோட்டா அது மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நீங்க ரூம்ல இருந்தே ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுனால பண்ணிக்கலாம். பட் நீங்க நேரா போய் சாப்பிடனாலும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணாலும் நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கு. இன்னார்பிட் மால் போனீங்கன்னா சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 2-3 days விசா இன்டர்வியூ கேப் இருக்கு, கொஞ்சம் ஹைதராபாத் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சார்மினார் போகலாம். அதுக்கிட்ட வந்து பேர்ல்ஸ் அது ரிலேட்டட் ஜுவல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பில்லா பிளானட்டோரியம், பில்லா மந்திர், போட்டிங், ஸ்னோ வெல்ட் அது மாதிரி நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் விசா இன்டர்வியூக்கு வந்து முன்ன நாளே வந்து விசா இன்டர்வியூ லொகேஷன் கிட்ட நாங்க ரூம் எடுத்திருந்தோம். அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பெருசா ரொம்ப இடம்லாம் இருக்காது. US எம்பசி இருக்கனால நிறைய ஹோட்டல்ஸ், பிஜிஸ் அது மாதிரி நிறைய இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் லொகேஷன்ல இருக்க மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்காது. நீங்க கொஞ்சம் ஷாப்ஸ் கம்மியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹைதராபாத் US கன்சுலேட்டுக்கும் நாங்க புக் பண்ண ரூமுக்கும் 5 to 10 minutes தான் வாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால விசா இன்டர்வியூ அன்னைக்கு மார்னிங்கே வாக் பண்ணி போயாச்சு. ஹைதராபாத் US கன்சுலேட்டுக்கு வெளியிலேயே உங்களுக்கு லாக்கர், ஜெராக்ஸ் கடை அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு. அதனால நீங்க ரூம்லாம் எடுக்கல, அவசர அவசரமா வந்திருக்கீங்கன்னா
ஜஸ்ட் லாக்கர்ஸ்ல உங்க திங்ஸ் வச்சுட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துக்கலாம். நம்மளுக்கு சென்னை வந்து பக்கத்துல லாக்கர்ஸ் இருக்க மாதிரி இருக்கு, அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து அவுட்டர்ல கொஞ்சம் தனியா செட் பண்ணிருக்கனால கன்சுலேட்டும் ரொம்ப பெருசு. வெளியில வந்து யூஎஸ் சென்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஷாப்ஸ், லாக்கர்ஸ் அது மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. உள்ளார போறப்போ ஃபர்ஸ்ட் வந்து DS-160 உங்ககிட்ட இருக்க கன்ஃபர்மேஷன், அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரெண்டுத்தையும் DS-160 மேட்சா தான் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் வந்து DS-160க்கும் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இங்கேயும் வந்து வெரிஃபை பண்றாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் கேப்ல வந்து இருக்கவங்க எல்லாம் வந்து உள்ளார கூப்பிடுறாங்க. உள்ளார போறப்ப அங்கங்க இது மாதிரி செக்கிங் இருக்க மாதிரி இருக்கு போல. ஒரு 1 or 2 பில்டிங் தாண்டி தான் ஆக்சுவல் இன்டர்வியூ நடக்கிற இடம் இருக்கும். நெக்ஸ்ட் போறப்ப ஒரு பில்டிங்ல இருந்து உங்களுக்கு ஸ்கேன் இருக்கும். லைக் நீங்க எடுத்துட்டு போற ஃபைல், அதுக்கப்புறம் நீங்க வந்து நடந்து போற ஸ்கேன் இருக்கும். ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருக்க ஸ்கேன் மாதிரி தான். அந்த ஃபைல் நீங்க எடுத்துட்டு போறது கண்டிப்பா டிரான்ஸ்பரண்ட் ஃபைல் தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். வேற எதுவும் எடுத்துட்டு போக கூடாது, மொபைல் எடுத்துட்டு போக கூடாது. ஸோ மொபைல், மெட்டல் ஐட்டம்ஸ் அது மாதிரி இதெல்லாம் நீங்க லாக்கர்ல வச்சுட்டு போவீங்க, இல்ல ரூம்லயே வச்சுட்டு தான் போற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ நடக்க போற பில்டிங் கிட்ட போறப்போ அங்க வந்து திருப்பி பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணி உங்க ஃபேஸும் உங்க பாஸ்போர்ட்ல இருக்க ஃபேஸ் மேட்ச் ஆதா, திருப்பி DS-160 பாஸ்போர்ட் பேக்ல இருக்க நம்பர், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ல இருக்க நம்பர், டைமிங் எல்லாம் மேட்ச் ஆதா அப்படின்னு பார்த்துட்டு பாஸ்போர்ட் பின்னாடி இருக்க பார்கோட வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஹைதராபாத் லொகேஷன் வந்து நிறைய கவுண்டர்ஸ் வந்துருக்கு, லைக் 40 கவுண்டர்ஸ் கிட்ட இருந்துச்சான். ஸோ நீங்க உள்ள போய் கியூல நிக்கிறப்போ ஜஸ்ட் வந்து ஒவ்வொருத்தங்களா கூட்டிட்டே வருவாங்க. உங்களுக்கு எந்த கவுண்டர் வருதோ அங்க போய் நிற்பீங்க. விசா இன்டர்வியூ கிட்ட போனோடனே அவங்க வந்து ஜஸ்ட் கிரீட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வைஃப் யூஎஸ்ல நாங்க இருக்க ஸ்டேட் மட்டும் சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் கொடுத்தாச்சு. பாஸ்போர்ட் கொடுத்ததும் அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்க ஸ்பௌஸோட விசா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க ஸ்பௌஸ் இப்போ யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் ஆயிருக்கும்ல பாஸ்போர்ட்ல, அந்த பேஜ் அவங்க கேட்கறாங்க. ரீசெண்டா இது மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருந்தனால ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா தான் போயிருந்தோம். என்னோட பாஸ்போர்ட் காப்பி என் ஒய்ஃப் எடுத்துட்டு போயிருந்தாங்க. விசா பேஜ் கொடுக்குறப்ப என் ஒய்ஃப் வந்து இன்டர்வியூவர் கிட்ட சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட்ல இருக்க விசா வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும், I-797 வந்து ஆனால் அப்ரூவ்ட் I-797 இருக்கு, அதை வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ அப்படின்னா வேலிட் விசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து இந்தியா டிராவல் பண்ணல, அதனால ஸ்டாம்பிங் வாங்கல, பட் அப்ரூவ்ட் I-797 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு I-797 அப்ரூவல் நோட்டீஸ் வேணா தரட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்யூட்டர்ல வந்து வெரிஃபை பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்றப்பே எந்த அப்ரூவல் நோட்டீஸ் வச்சு நம்ம புக் பண்றோம்னு போட்டிருப்போம். பிளஸ் வந்து நம்மளோட ஹிஸ்டரி அவங்ககிட்ட இருக்கும்ல, அதனால அதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. டவுட்டுக்கு வந்து ஒய்ஃப் வந்து என்னோட I-797 அப்ரூவலும் இருக்கு, அது வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு 1 மினிட் சிஸ்டம்ல மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு விசா இஸ் அப்ரூவ்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேற எந்த கொஸ்டினும் கேட்கல. ஜஸ்ட் எந்த ஊர்ல இருக்கீங்க, விசா காப்பி கொடுங்க, இது 2 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் கொடுக்குறப்பே 2 நோட்டீஸ் மாரி கொடுத்து ஜஸ்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரி, அது வந்து நார்மலா எல்லாருக்கும் கொடுக்குறது தான். நீங்க எடுத்து படிச்சு பத்தல தெரியும், நார்மல் நோட்டீஸ் தான். நாங்க போறதுக்கு முன்னாடி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல படிச்சிருந்தோம். சில பேர் ஸ்பௌஸோட விசா காப்பி எடுத்துட்டு போகாதவங்களுக்கு 220 கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சென்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபார்மே கொடுத்திருக்காங்க. 220 கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபார்ம் வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க ஸ்போஸ்ட் செக் பண்ணிட்டு இமெயில சென்ட் பண்ணீங்கன்னா அது வெரிஃபை பண்ணி உங்களுக்கு விசா வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ப்ராசஸிங் டிலே வந்து கொஞ்சம் ஆகும். அதனால சேஃபர் சைடுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். எது கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாங்கிறதுக்காக. எங்களுக்கு அப்பயே விசா அப்ரூவ்னு சொன்னனால வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. விசா என்ட்ரி முடிஞ்சு வெளில வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே விசா ஸ்டேட்டஸ் செக் வெப்சைட் இருக்கும், அதுல செக் பண்றப்போ விசா இஸ் அப்ரூவ்டுங்கிற மாதிரி வந்துருச்சு. முன்னாடி இந்த பாஸ்போர்ட் ட்ராக்கிங் டீடைல்ஸ் தனி வீடியோ போட்டிருப்போம்ல, அதுல இருக்க ப்ராசஸ் தான். USVisascheduling.comல வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருப்பீங்களே, அதுலயே நீங்க லாகின் பண்ண பேஜ்லயே வந்து கீழே ரைட் சைட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ US விசா ஸ்கெடியூலிங் ஆப்ல வந்து எங்க பாஸ்போர்ட்க்கு வந்து கிரியேட்டட்னு வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் செக் வெப்சைட்ல வந்து அப்ரூவ்னு வந்துருச்சு. US விசா ஸ்கெடியூலிங் வெப்சைட்ல வந்து கிரியேட்டட்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து US விசா ஸ்டேட்டஸ் செக் வெப்சைட்ல வந்து இஷ்யூடுன்னு மாறிடுச்சு. மோஸ்ட்லி இஷ்யூடுன்னு மாறிடுச்சுன்னா அதுக்கு மேலே வேற எந்த ஸ்டேட்டஸும் வந்து ஸ்டேட்டஸ் செக் வெப்சைட்ல வந்து மாறாது. ஸோ நீங்க எது செக் பண்றனாலும் US விசா ஸ்கெடியூலிங் ஆப்ல செக் பண்ணிக்கலாம். அங்க வந்து மல்டிபிள் ஸ்டேட்டஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க கிரியேட்டட் இருந்தது, செகண்ட் டே வந்து நீங்க ஆரிஜினேஷன் ஸ்கேன் வந்துச்சு. ஆரிஜினேஷன் ஸ்கேன்னா உங்க விசா வந்து VAC ஆஃபீஸ்ல இருக்கு, அதாவது பயோமெட்ரிக்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கு, இன்னும் வந்து டெலிவரிக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் டே வந்து இன் டிரான்சிட் ஃப்ரம் போஸ்ட்னு மாறிடுச்சு. ஆல்ரெடி கொரியருக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து கொரியர் ட்ராக்கிங் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்க வந்து இன் டிரான்சிட் ஃப்ரம் போஸ்ட் பார்த்தோன்னே US விசா ஸ்கெடியூலிங் வெப்சைட்லயே உங்களுக்கு மெசேஜ் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ரெக்வஸ்ட் மாதிரி சப்மிட் பண்ணா கொரியர் ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் வந்து இன் டிரான்சிட் ஃப்ரம் போஸ்ட்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு, எங்களுக்கு கொரியர் ட்ராக் பண்றதுக்கு எங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணேன். ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள எங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க, லைக் இதான் உங்க ட்ராக்கிங் நம்பருங்க மாதிரி. அதை வச்சு நீங்க ப்ளூ டாட் கொரியர்ல வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அதில் ட்ராக் பண்ணி நாங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டோம். ஸோ இது ஹோல் ப்ராசஸ் எங்களுக்கு வந்து 5 டேஸ்ல ஆச்சு. ஸோ மண்டே விசா இன்டர்வியூ நடந்துச்சு, எங்களுக்கு ஃப்ரைடே வந்து பாஸ்போர்ட்டே கையில கிடைச்சிருச்சு. மினிமம் 5 டேஸ்ல இருந்து 7 டேஸ்க்குள்ள மோஸ்ட்லி வந்துடும். இன்கேஸ் ஏதாச்சும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸிங் போச்சு, இல்லை ஏதாச்சும் வெரிஃபிகேஷன் போச்சுன்னா தான் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும். இந்த ஹோல் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.